ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம சேனல் நம்ம போட போகிற ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ இது தான். ஸோ உள்ளே என்ன இருக்குது, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக அட்ரஸில் மாற்றி எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற அட்ரஸை போட்டுவிட்டேன். அதனால் இங்கே பார்சல் வந்துருச்சு. வந்துருச்சு, இங்கே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மேலே ஒரு லொக்கேஷன் தேடி இந்த இடம் தான் நல்லா இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உள்ளே நீங்கள் எங்கே ஆர்டர் போட்டேன், எவ்வளோ வந்துச்சு, ஸோ எல்லாமே நமக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். டாடாடா வழக்கம் போல் கத்தியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, எழுதிக்க முடியாது. பேக்கெட்டுக்குள்ளே எதாவது இருக்குங்க, கண்டிப்பாக எதாவது இருக்கும். சாவி கீவி எதாவது இருக்கும், அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போதைக்கு நமக்கு கிடச்சது இந்த பெண்ணு மட்டும்தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பரவாயில்ல, நான்லாம் ஜான்விக் ஃபேன். ஸோ எது இருந்தாலும் பென்சில் வச்சு 3 கொலை பழம் வரேன். நான் பாக்ஸே ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இந்த சைடு நம்ம அட்ரஸ் பேரில் போட்டு நிறைய ஒட்டியிருக்காங்க. இந்த சைடு நம்ம டேமேஜ் பண்ண வேண்டாம். நம்ம இந்த சைடு பிரிச்சுருவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்படிதான் நமக்கு பேக்கிங் வந்திருக்கு பாருங்கள். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்று எடுத்து காட்டுறேன். ஸோ இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டயர் ஹக்கர் அதான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ உள்ளே நமக்கு இருந்த இதுதான். ஸோ இது வந்து இந்த ஃபிட் பண்ணுற பார்ட்ஸ். இது டயர் ஆகர்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி பேக் மர்காடுக்கு பதிலாக பேக் மர்காடுக்கு கீழே மாட்டுவாங்க, ஒரு பார்ட் மாட்டுவாங்க. ஸோ அதான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமால வந்து மர்காடு இருக்குது, பட் அது ஆர்டர் பண்ண மர்காடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு மூலம் இருக்கும், பாதி தான் இருக்கும், மேலே தான் இருக்கும். ஸோ மலையில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா சேரு வந்து என் டயர்லேருந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் சேரடிக்கும். ஸோ அந்தளவுக்கு சேரடிக்கும். பின்னாடி யாராலையும் உட்கார முடியாது பீலியன் சீட்டில். ஸோ நம்ம தனியாக வண்டி ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா என் மேலே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, மலையில் தண்ணிகளெல்லாம் வண்டி ஓட்டினோம்னா எப்படி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக தண்ணி அடிக்கும். ஸோ அதனால தான் இது ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுக்கு அது வர பார்ட்ஸு அதை ஃபிக்ஸ் பண்ணுறது இது. ஸோ இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1200 வந்துச்சு. ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 450 தான் இருந்துச்சு. ஸோ இவங்கள்ட்ட வந்து 1200 சம்திங் கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஆர்டர் போட்டேன். வேறு என்ன போட்டிருந்தேன்னா இது ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்க உடஞ்சாங்க. ஸோ இந்த லைட் ஒன்று போட்டிருந்தோம், தெரியுதா? இது எதுக்கு போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா தெரிலங்க, எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல. சும்மா போட்டேன், நல்லா இருந்தது, வீடியோவாக பார்த்தேன். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கனெக்டரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டுற ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க, அவ்வளோதான் உள்ளே இருக்குது. என்ன ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த லைட் ஒன்று போட்டிருந்தோம், ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. நான் ஹெல்மெட்டுக்கு பேக் சைடு இப்படி மாட்டலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஆனால் இது மாட்டிட்டு வண்டி ஓட்டினோம்னா பின்னாடி வரவனுக்கு கண்டிப்பாக கண்ணு தெரியாது. சும்மாவே நம்ம வண்டி ஓட்டினால சண்டைக்கு வருவானுங்க. இதில் இதையும் மாட்டிட்டு போனோன்னா அவங்க கீழே விழுந்துட்டானா அதுக்கு நம்மளே தான் பிடிப்பானுங்க. இதை வச்சு என்ன பண்ணுறோன்னு தெரியல. வண்டியில் மாட்டினாலும் வைப்ரேஷனுக்கு எப்படி கீழே விழுந்துடும். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரியல. வேணால் பண்ணலாம். எங்கேயாவது ட்ரிப்புக்கு போனோமா, பார்ட்டி போகும்போது இருட்டுக்குள்ளே கீழே வச்சோமா, லைட்டு செம்மையாக இருக்கும், டான்ஸ் வேணால் ஆடலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது இருக்கட்டும், எதுக்கே யூஸ் ஆகும், பின்னாடி யூஸ் ஆகும், பார்த்துக்கலாம். ஸோ இது நான் எங்கே ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மெட்ராஸ் மோட்டோ ஆக்சரிஸ் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
ஸோ அவங்க பேஜில் நிறையா பைக் ஆக்சரிஸ் இருக்குது. ஸோ அந்த பேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் வாங்கணும்னா நீங்கள் அவர் பேஜை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ டைம் ட்ராவலிங் வித் ஹக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே தரமாட்டாதீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சும்மா சொன்னேங்க, உங்களுக்கு இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் கேட்டிருந்தேன் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது தருவீங்களான்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து நான் ப்ரைஸே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன், டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏதோ பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிடுங்க. செகண்ட் பர்ச்சேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரேட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டேன் 1200 வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லைட் ஒன்று வாங்கணும், எதுக்கு வாங்கணும்னு தெரியாமல் ஒரு லைட் வாங்கி வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த லைட்டு, ஆனால் சீரியஸாகவே இந்த லைட் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இங்கே மாட்டினா இங்கே மாட்டுறதுக்கு இது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல சீரியஸாகவே, ஆனால் லைட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்களா. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 200 வருது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1400 ஆச்சு இது ரெண்டும் சேர்த்து. அப்புறம் வந்து ஷிப்பிங் சார்ஜ், ஸோ வந்து உங்களுக்கு கோயில் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக எனக்கு வந்து இது ரெண்டையும் சேர்த்து 1500 வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக இது பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வரும். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு இது மட்டும் இல்லை, நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ கரண்ட்டில் என்னென்ன ட்ரெண்டில் இருக்கோ ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை இல்லைங்க. ப்ராடக்ட் அது இல்லாமல் பேக்கிங்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக செலோ டைப் பண்ணி பேக்கிங் பாக்ஸ் போட்டு நீட்டாக தான் வந்துச்சு. ஸோ பேக்கிங் பக்கவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, இதை போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது, வண்டிக்கு எப்படி சூட் ஆகுது, நல்லா இருக்கா இல்லையா, ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன், அந்த வீடியோ காட்டுறேன்.